ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் கட்டிங்லாம் முடிச்சது உங்களுக்கு கட்டிங் காட்டினா எப்படி பண்ணணும்னு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு 2 சைடும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போது காட்ட போகிறேன். ஓகே, இப்படி அதே மாதிரி இந்த பக்கமும் 2 சைடு ஃபோல்டிங் கட்டி பிறகு டாப்பில் இது ஸ்க்ரீன் டைப் பண்ணது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சென்டரில் கேப் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பி போட்டு ஸ்க்ரீன் கம்பி போட்டு மாட்டி விட்டு இப்படி இப்படி எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, அது உங்களுக்கு இப்போ நான் ஸ்டிச்சிங் மிஷினில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஓகே கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நான் சைடில் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே, அண்ட் டாப்பில் எப்படி ஃபோல்டிங் பண்ணுறேன். இந்த பக்கம் நம்ம 1 இன்ச் கொடுத்தோம் இந்த சைடுக்கு, இந்த சைடு. ஸோ இதை இப்படி ஆஃப் அண்ட் ஆஃபை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். ஒரு ஆஃப் பாதி உள்ள படுத்துக்கணும், ரெண்டும் ஒன்றா ஆஃப் அண்ட் ஆஃப். இது 1 சைடு பாருங்கள், இது ராங் சைடில் காட்டுறவங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, அது இதே மாதிரியே இந்த பக்கம் இந்த எண்டு. ஓகே, ஓகே கைஸ், ஒரு 2 பக்கம் தைச்சிச்சு, 2 கார்னர் இந்த எண்ட் ஆயிடுச்சு, அந்த எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டாப் மேலே ஸ்க்ரீன் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபு, அதுக்கப்புறம் அப்படி இப்படி மடித்து ஒரு கேப் கொடுக்கணும் சென்டரில் உள்ள ஸ்ப்ரிங் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஒரு தையல் போட்டுக்கலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக செகண்ட் ஃபோல்டிங் போட்டுக்கலாம், ஃபினிஷிங் ஆகும்.
வச்சோம்னா உள்ள ஸ்ப்ரிங் போடலாம் ஈஸியாக. ஸ்க்ரீன் டைப் மாதிரி. ஸ்க்ரீன் டைப் வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபோல்டிங் போட்டுக்கலாம், சின்னதாக போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச்சு வைக்கணும்னு இல்லை. ½ இன்ச் நம்ம வச்சு தைச்சிட்டு அப்படியே ஆணியில் அடிச்சுக்கலாம். சைடில் எங்கன்னா ஆணியில் வச்சு மாட்டி விடுங்க. ஆணியில் மாட்டினா துணி கிழிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் டைப் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பு லைஃப் வரும். துணி ரொம்ப டெடிகேட்டட் கிளாத் ஸ்டிச்சிங் பண்ண, ரொம்ப டெடிகேட் கிளாத். அதால் ஸ்ப்ரிங் போடுறது ரொம்ப நல்லது. பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போட தேயிலை வந்துச்சு, முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பார்த்தீங்க. 2 பக்கமும் தேயில் போட்டாச்சு, டாப்லேயும் தேயில் போட்டாச்சு. ஓகே, க்ளீனாக இருக்கு பாருங்கள், நீட்டாக. இது டாப்பு. ஓகே, அப்புறம் இது சைடு திருப்பி தைச்சி க்ளீனாக. 2 பக்கமும் பார்க்கணும் நீங்கள், பாருங்கள். இது வந்து ராங் சைடு, இது ஸ்ட்ரைட் சைடு. ஓகே, ஸ்டிச்சிங் போட்டு பர்ஃபெக்டாக வந்தது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் இங்கே மடித்து தைச்சினால இது எக்ஸ்ட்ரா இது வந்திருக்கு. ஓகே, இதை நாங்கள் கட் பண்ணோம். கரெக்டாக இந்த ஷேப்பில் வச்சு, அவ்வளோதான். இப்படி கட் பண்ணாலே போதும். ஓகே, அதே போல் இன்னொரு சைடும். அவ்வளோதான். 2 சைடு கட் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் டிசைன் என்ன கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே ஒரு டிசைன் கொடுத்தா ரொம்ப லுக் இருக்கும். ஓகே, அதுதான் இந்த லேஸ். இந்த லேஸ் வந்து ரொம்ப நல்ல லுக் கொடுக்கும், பார்த்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இது வந்து இப்படி கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது இந்த லுக்கு கொடுக்கும். இந்த ஸ்டிச்சிங் போடுறதுல இப்படி தைச்சிடலாம். மேலே ஒரே ஒரு தேயில் போட்டுனே வந்துடலாம். ஓகே, சென்டரில் தேயில் போடலாம். இந்த சென்டரில் அதே த்ரெட்டில் போடலாம், இந்த கோல்டு கலர்லுக்கும் போடுவோம். ஃபுல்லாக தேயில் கடைசி வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிஷினில் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம இந்த டிசைன் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து எப்படி தைக்கணும்னா, இந்த சென்டரில் சேம் த்ரெட்டில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டரில் கொடுத்தீங்கனாலே போதும். எட்ஜில் இப்படி ஒரு ஃபோல்டு போட்டுருவாங்க. இது எட்ஜில் விட்டு இந்த பிரிஞ்சுனே வரும். அதுக்கு ஒரு 1 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணிவிட்டு
ஸ்ட்ரைட்டாக அழகாக க்ளீனாக நிதானமாக வச்சு இது இதான தைச்சிடுவாங்க. அந்த ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சிங் லைன் மேலேயே ஸ்ட்ரைட்டாக பொறுமையாக இப்போ கட் சைடில் தைக்க போகிறோம். அதை கட் சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிட்ட வரத்துக்கு முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு இப்படி 1 இன்ச் கேப் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ரெடியாக வச்சுட்டு மிஷினை ஸ்டிச் பண்ணிவிட்டு போடுவோம். ரெண்டு தையல் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? ஓகே, இப்படி தான் தைச்சிட்டு போகும் ஸ்ட்ரைட்டாக. இந்த டிசைன் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், பாருங்கள். ஐட்டம்ஸ்லாம் எங்கே வாங்குறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன தைக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம், எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிசைன் இப்படி இப்படி டிசைன் இப்படி கொடுக்க போகிறோம். ஒக்கவாக வரும் ஃபுல்லாக பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட் சைடு. ஓகே, ராங் சைடு இங்கே இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் சைடு. இந்த மாதிரி ஒரு கட்டு இருந்தால் போதும். இது பெருசு, ரொம்ப ஜாஸ்தி பண்ண வேண்டாம். ஓகே, இது பெருசு இருந்தால் போதும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கட். ஓகே, ஏன்னா ரைட் சைட்லேயும் ஃபோல்டு பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இது ரைட் சைடில் வச்சு ஃபோல்டு பண்ணோம்னா ராங் சைடில் உங்களுக்கு ஃபினிஷிங்காக தெரியும், ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஓகே, அதான். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்கும்போது அந்த ஒரு ஃபினிஷிங் வராது. அதால் நம்ம ஃபஸ்ட்டு அயன் போட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணோம்னா டேரெக்டாக தைச்சிங்க போடலாம். அப்படியே நீங்கள் அயன் போட்டு ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும். ஓகே, எதோ என்னால் தைக்க முடியலனாக்கா நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச்சிங் போடலாம். நான் காட்டுறேன். அப்படியும் பண்ணலாம், அயன் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மிஷினில் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு நான் காட்டுறேன், பாருங்கள்.